இன்னைக்கு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து செய்யப்போம். பள்ளிப்பாளையம் சிக்கன் நிறைய பேர் அட்டகாசமாக இருக்கும். அருமையாக இருக்கு. அப்படியும் வேற ஒன்றுமே தேவையில்ல. நம்ம வந்து கசகசன்னு போட்டு இவ்வளோ நேரம் இந்த மசாலாலாம் அள்ளி கொட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நீ அன்னைக்கு? ஹாய், இன்னைக்கு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து செய்யப்போம். பள்ளிப்பாளையம் சிக்கன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வீட்டில் அதில் கொஞ்சோண்டு நிசாவை சிக்கன் எடுத்து வச்சு அதை செஞ்சு கொடு நிசா அப்படின்னு. இப்போ அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன், பார்ப்போம். ரெடியா? சரி, சட்டி லைட்டாக ஹீட் ஆகும். சட்டி ஹீட் ஆகணும். வேறு ஏதாவது ரெசிபி வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நிசாவை செய்ய சொல்கிறேன். சீக்கிரம் நாளை மறுநாள் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அந்த மாதிரி பண்ணிடலாம். கட்டி சூடாயிருச்சா? தண்ணியை வடித்து விட்றியே. போக மாட்டேங்குது. இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக ஒரு அன்னதானம், அதுவும் பிரம்மாண்டமாக நிறையா பேருக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய். நல்லெண்ணெய். பள்ளிப்பாளையம் சிக்கன் நிசா கரெக்டாக செய்கிறாளான்னு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள். அடுத்த தடவை நம்ம கரெக்டாக சரி செஞ்சுக்கலாம். சரிதானே? எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? சின்ன வெங்காயம் வெட்டலை, நறுக்கலை, அப்படியே முழுசாக போடணுமா? முழுசாகவும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, வரமிளகா. வீடியோவில் எல்லாம் பார்த்தா விதையெல்லாம் இல்லாமல் போட சொன்னாங்க, நீ விதையோட போடுற. பள்ளிப்பாளையம் எங்கே இருக்குது? எந்த மாவட்டம்? ஈரோடு. எங்கடி போகிற? ஆலை மண்டை சைஸையும் பாரு. இங்கே பாரு, புகையுது. சிம்மில் வச்சுட்டாவது போனியா? கொஞ்சம் சிக்கனில் தான் நிசா செய்கிறா, நிறையா சிக்கனில் செய்யலை. பாடுதா? பாட்டு கேட்குதா? பாட்டு கேட்குது. லண்டன் படத்தில் அந்த பாட்டு. 2 பேர் இருப்பாங்க அதில் அந்த கிளவி பாடம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே எந்த பொருளையும் அதிகமாக போடக்கூடாது. இஞ்சி பூண்டோட இது வாசனை தான் அதிகமாக தெரியும். பேசிக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கவுச்சி போகிறதுக்கு செரிமானத்துக்கு. சிக்கன் வாசனை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அது வராமல் இருக்கிறதுக்கு. 2வது நல்லா செரிமானத்துக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன்? நீ வந்து கவுச்சி வேற, சிக்கன் வாசனை வேற. பைத்தியத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு இது கொஞ்சமாக தான் செய்கிறோம். இது எதுக்குன்னா சும்மா நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும் அப்படின்ட்டு. பாக்கியெல்லாம் குழம்பு வச்சுட்டா நீ அன்னைக்கு. இது என்னென்ன ஒன்றுமே இல்லை இதில், ஒன்றுமே வெறும் மஞ்சத்தூளும் வரமிளகா, வெங்காயம். ஆனால் இதுதான் வந்து சூப்பராக இருக்குன்னு இருக்காங்க. பார்ப்போமே, டேஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நீங்கள் தான் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஏன் நீ? நமக்குலாம் வயிறு நல்லா இருக்கு. சிக்கன் ரைஸ் அடிச்சுட்டா. சிக்கன் ரைஸு, அவிச்ச முட்டை, சிக்கன் 65, சிக்கன் 65, சிக்கன் கறி குழம்பு. ஒரு ஓட்டிட்டா அன்னைக்கு. ஆமாம், இப்போ வந்து அடுத்ததாக வந்து நான் இது வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது சூடு வேறு சிக்கன் அப்போல்லாம் சாப்பிட முடியாது, அதனால போய் சாப்பிட்டுக்கலாம். கறி வேகிற அளவுக்கு டம்ளரில் தண்ணி. குழம்பு மாதிரி ஆயிர போகுது கம்யூனிட்டி. வேகணும்ல, பச்சை கறியை திம்பியா நீ? வேகணும்ல. இப்போ சிக்கன் 65 எல்லாம் போடுறிய, தவா கறி எல்லாம் அது என்ன வேவுதா? தவா கறி வந்து வேக வச்சு அவிச்ச கறியே தவால போட்டு கிண்டுறோம், அவ்வளோதான். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். அவ்வளோதானா? வேகணுமா? பா 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 பா. இதுவும் நம்ம குழம்பு. இது சேவை கொஞ்சம் போடு. அதுக்கு இல்லை, அது போட்ட கொஞ்சம். அதுக்கு போட்டு இன்னும் நம்ம கொஞ்சம் தான் இப்போ அடை வச்சுருக்கா நிஷா. எத்தனை முட்டை வச்சுருக்க? 11. ஒத்த படையில் தான் வைக்கணுமா, அதனால 11 முட்டை அடைக்கி வச்சுருக்கா. எத்தனை குஞ்சாவது? பொரிச்சு தின்ட்டியா? எல்லாம் உடைச்சு
கடை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை 2 முட்டையை எடுத்து பொரிச்சிடணும். அப்பதான் குஞ்சு நல்லா பொரின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ அப்ப உள்ள பழங்காலத்து பேச்சு. எப்படி பொரியுதுன்னு பார்ப்போம். சரியா? இப்படி பொரியுதுன்னு பார்த்துக்கிட்டு நல்லா எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. 11 குஞ்சு பொரிக்கணும்னு. 11 பொரிக்கிறதுல பேசிக்கா வந்து குஞ்சு பொரிச்சிரும். எல்லாமே தான் எல்லா முட்டையிலையும் பொரிச்சிரும். அதை வந்து இது பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அந்த காக்கா தூக்கிட்டு போயிடும். வந்து காக்கா தூக்கிடாம அதுக்கு தேவையான அந்த அரிசி தண்ணி அதெல்லாம் வைக்கணும். ஒரு 2 மாசத்து வரைக்கும் அதுக்கு சாப்பாடெல்லாம் போடக்கூடாது. மண்டை வீங்கி செத்து போயிடும். சோறு போடக்கூடாது. அந்த இதெல்லாம் இருக்கு. கோழி தீவனம் போடலாம். அந்த 11 முக்காசு என்ன ஆகும், கொஞ்சம் மிதிச்சு போடும். அது இவ்வளோண்டு குஞ்சாதான் இருக்கும். 11 முட்டை இட்டுச்சுன்னா 11 நாட்டுக்கோழி ரெசிபி செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ரெசிபி. 10 ரூபா காசை கொடுத்து முட்டையை வாங்கிட்டு வந்து செஞ்சிட வேண்டியதான். 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதான் 10 முட்டை. போன தடவை 20 குஞ்சு பொரிச்சதுல இந்த 2 குஞ்சு இப்போ பார்த்தீங்களா, இது ஒன்று இந்த அது 20 குஞ்செல்லாம் இல்லை, 20 முட்டை வச்சதுல 14 15 முட்டை தான் வச்சோம். அதில் வந்து இந்த 2 குஞ்சு தான் உருவப்படியா ஒரு 8-7 குஞ்சாவது பொரிச்சிச்சு. அதில் வந்து இந்த 2 குஞ்சு தான் நிற்கிது மிச்சம். பாக்கி எல்லாம் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அதுவே மிதிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. மணி 4 மணி ஆக போகுது. நான் அதுக்குள்ளே இதை சமைச்சிட்டு இன்னும் நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்குது. சமைக்கிற வேலையே வேலையாக இருக்குது. சரி 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 வேகட்டுமா? சரி வேக. ஓகே, பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமா நிஷா ட்ரை பண்ண போகிறேன் பள்ளிப்பாளையம் சிக்கன். எதுலையாவது இதில் எடுறி, எதில் அடி வச்சு எடுத்துட்டு வர? கரண்டிலே எடுங்க. சூடு ஆஃப் பண்ணு, அடுப்பு ஆஃப் பண்ணு. அடுப்பு ஆஃப் பண்ணியே எவ்வளோ நேரம் இதாகும். மண் சட்டி அப்படி தான் இருக்கும். நீ ஊட்டி விட வேணாம், கொடைக்கானல் விட வேணாம், நாங்கள் விட்டுக்கிறோம். சாப்பிட்டு பார்த்துடலாமா நிஷா பள்ளிப்பாளையம் சிக்கனை? அட்டகாசமாக இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. வெறும் உப்பு மஞ்சத்தூள் தான், மிளகா வர மிளகா. அது ஒரு மாதிரி பேஸ்ட். அது ஒரு மாதிரி சுள்ளுன்னு இருக்கு. எடு இன்னொன்று. அருமையாக இருக்கு. அப்படியும் வேற ஒன்றுமே தேவையில்லை. நம்ம வந்து கசகசன்னு போட்டு இவ்வளோ நேரம் இந்த மசாலாலாம் அள்ளி கொட்டி அந்த மாதிரி செய்ய கூட நல்லா இருக்காது. இது நல்லா இனிமேல் தாரணேஸுக்கு இது ஒரு தடவை செஞ்சு கொடுத்துடணும். நல்லா இருக்கு. நல்லா நிறைய ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி நல்லா காரங்கரம் இல்லாமல் எதுவுமே காரமெல்லாம் இல்லை. பட்டை மிளகாய் இதில் கிடக்குல, இதோட சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல்லும் அந்த இதுவும் நல்ல விஷத்தேலை. வெறும் எலும்பாக கொண்டாந்து நீங்கள் போட்டு வச்சுருக்கா. நீங்கள் என்ன சொன்னீங்க? 65க்குன்னு தான் சொன்னீங்க. நான் இது செய்ய சொன்னேன். என்னென்னா வந்து க்ரீன் சிக்கன். ஆஹா, உப்பு, மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 3 டேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். லைட்டாக கவுச்சி அடிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாட்டி. அப்படி சூப்பராக இருக்குது. வேறு என்ன சார்? அட்டகாசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவையாவது இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு 100% நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.